Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச ஸ்வீட் கடையிலலாம் கிடைக்கக்கூடிய ஜாங்கிரி எப்படி வந்து வீட்டிலே செய்யலாம் சொல்லுவாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஜஸ்ட் ரெண்டே இன்கிரீடியன்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் ஜாங்கிரி வந்து எப்படி செய்யலாம் சொல்லி பார்த்துடலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1.5 கப் அளவு பார்த்தீங்கன்னா சுகர் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட பார்த்தீங்கன்னா சீனி வந்து முழுகிற அளவுக்கு வந்து தண்ணி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஜிலேபியை நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தோம்னா சுகர் நல்லா மெல்ட் ஆகி வரணும். சுகர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக தொட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த கம்பி பதத்துக்கு முந்தின பதம் வந்து இருக்கணும். ஸோ நம்ம எடுக்கும்போது இந்த கம்பி வந்து இந்த மாதிரி உடையணும். ஸோ அதுதான் வந்து கரெக்டான பதம். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. நல்லா வந்து ஆற விட்டுருங்க. இப்போது இன்னொரு பேன் பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஸோ இன்னொரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம 1 கப் அளவு உளுந்து வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அது கூட பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு பச்சை அரிசியும் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம கழுவாமல் இதை நல்லா வந்து 1 மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா நல்லா வந்து 1 மணி நேரம் வந்து ஊறிடுச்சு. ஸோ ஊறினதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே நமக்கு நல்லா வந்து அதில் ஊறி இருக்கும். ஸோ நம்ம கழுவும் போது ஈஸியாக வந்து வந்துடும். இதை நல்லா வந்து 4-5 வாட்டி நல்லா கழுவிட்டு தண்ணியை கம்ப்ளீட்டாக வந்து வடிச்சிட்டு இதில் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிரைண்டரில் போட்டு நம்ம நல்லா வந்து அரைச்சி வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து கொஞ்சம் தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியாக தான் வந்து இருக்கணும். ரொம்ப வந்து தண்ணியாக வந்து இருக்கக்கூடாது. நீங்கள் நல்லா 20 நிமிஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து அரைப்பட்டுருச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தண்ணியில் போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி மாவு வந்து மேலே இருக்கணும். தண்ணியை வந்து கரைஞ்சி போகக்கூடாது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ இந்த மாவு வந்து நல்லா அரைப்பட்டதுக்கப்புறமா அதை மிக்சிங் பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சமாக மட்டும் மாவு எடுத்து நம்ம இன்னொரு மிக்சிங் பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மொத்தமாக வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நம்ம உடனே நம்ம டக்குன்னு வந்து புளிய முடியாது. ஸோ அதனால் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தோம்னா ரொம்ப வந்து கெட்டியாகிட்டே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக மட்டும் மாவு எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ டோட்டலாக நமக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவு 1 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் வந்து தேவைப்படும். நம்ம எந்த கப்புக்கு உளுந்து எடுத்தோமோ அதே கப்புக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவு நம்ம இந்த பேட்சில் இன்னொரு கப்பு வந்து அதில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த பேட்சை வந்து நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ரெட் ஆரஞ்சு ஃபுட் கலர் வந்து சேர்த்துருக்கேன். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்டால் வந்து சேர்த்துக்கோங்க. பட் கலர்ஃபுல்லாக இருந்தால் ஜிலேபி பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கவர் எடுத்துக்கோங்க. இந்த கவரில் அடியில் சின்னதாக வந்து ஓட்டை போட்டுட்டு நம்ம மேலே எடுத்து வச்சுருக்க அந்த மாவு ஊற்றிட்டு நம்ம இந்த மாதிரி போட்டோம்னா சூப்பராக வந்து வந்துடும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து புழிஞ்சு வந்து எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து ரொம்ப வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. ஸோ ரோ ஃப்ளேம்லேயே தான் வந்து வேகணும். இது வேகிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2-3 நிமிஷம் வரை தான் ஆகும். ஸோ அதனால் எல்லா பக்கமும் ஈவனாக வந்து வெந்ததுக்கப்புறமா நம்ம உடனே இந்த சுகர் சிரப்பில் வந்து போட்டுடணும். சுகர் சிரப்பு பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆறி இருக்கணும். சூடாக வந்து இருக்கக்கூடாது. ஜிலேபி தான் பார்த்திங்கன்னா சூடாக வந்து இருக்கணும். ஸோ நல்லா சூடாக இருக்கும்போது ஆட் பண்ணால் தான் அந்த சுகர் சிரப்பை நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் அதை அப்படியே வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம அதை அப்படியே வந்து வேறு ஒரு இதில் மாற்றிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய ஜஸ்ட்டு 2 இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். இது வீட்டில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது மொறுமொறுன்னு ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஜாங்கிரி ரெசிபியை நீங்கள் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.